வணக்கம் 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 வணக்கம். என்ன தேடுவதற்கு என்ன காரியங்களை பார்ப்பதற்கு என்ன காரணம்? உன்னால் எனக்கு ஒரு காரியமாக வேண்டும். என்னால் உங்களுக்கு ஒரு காரியமாக வேண்டுமா? ஆமா. அது என்ன வேண்டும் தெளிவாக விளக்கமாக முடியும். இந்நாட்டு இளவரசி பூமியில் இருக்கின்றாரு. அவள் யார் தெரியுமா? என்னுடைய அக்கா மகள். சின்னஞ்சிறு வயது முதல் அவள் எனக்குத்தான் என்று மனக்கோட்டை கட்டி வைத்திருந்தேன். அப்படி இருக்கும்போது நிறைந்த அரசபையில் எனக்கும் பாண்டியனுக்கும் ஆள்போட்டி ஏற்பட்டது. வெற்றி பெற்று விட்டான் பாண்டியன். வெற்றி பெற்ற பாண்டியனைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று இந்த பூமொழி உரைத்து விட்டார். இந்த திருமணம் நடக்க கூடாது. இந்த திருமணத்தை நிறுத்த தகுந்த யோசனை கூற வேண்டும். அவ்வளவுதானே? எதுவுமே முடியும். இதுவா முடியாது. அப்படியா? உங்களுடைய செவியை கொடுங்க விளக்கமா நான் சொல்றேன். அப்படியா? அவ்வளவுதான் செய்து முடித்தால் போதும். இவ்வளவுதானே? நீ சொல்வதை போல் சிறப்பாக நான் செய்து முடிக்கிறேன். அது மட்டும் முடியாது கலா. இந்த நாட்டில் நானும் தன்னந்தனிமையாகத்தான் இருக்கின்றேன். என்னுடைய வாழ்க்கை முழுவதும் நானும் தன்னந்தனிமையாக தான் இருக்கிறேன். பாரு, நாம் இருவரும் ஒன்று சேர்ந்து இந்த நாட்டையே கைப்பற்றலாம். கைப்பற்றலாமா? நீங்க சொல்லும் போதே இவ்வளவு ஆசையா இருக்குது. அதை செஞ்சா எப்படி இருக்கும்? என் மனசு எப்படி வைக்கிறது? எப்படி சொல்லட்டா? தொடுக்கிறது நெஞ்சும் தடையிட்டு இருக்கு. நானும் கொஞ்சம் அப்படியா உங்களை சொல்வதற்கோ உங்களை வந்திப்பதற்கோ வார்த்தைகளே கிடையாது. பாரு, ரோஜாவில் முள்ளுண்டு, முள்ளுக்கு மனமுண்டு, என் இதயத்தில் ஒரு இடம் உண்டு. அது எவருக்குமே போய் சேராது. எப்படி தெரியுமா? எப்படி எனக்கு
சாப்பாடு கொடுத்தால் நேரம் போவதே தெரியாது. காரியத்தில் கண்ணாக இருக்க வேண்டும், செயலே ஆற்றலாக இருக்க வேண்டும், பொறுப்புடன் இருக்க வேண்டும், சிந்தித்து செயல்பட வேண்டும். இப்படி இருந்தால் நாம் இருவரும் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம். ஒரு பொருள் மீது ஆசை வச்சால் மட்டும் போதாது, அதை அடையணும்னு எண்ணம் இருக்கணும், எண்ணம் இருக்க வேண்டும். ஆமா, இருக்கிறது பொருள் பொருள் என்று உரைத்தால் அந்த பொருள் கைது விட்டாது. ஆமா, அதை விட்டு விட்டு அந்த பொருளை எப்படி அடையலாம் என்று ஆசை கொண்டார். பேசியா நான் பரட்டும் பேசி, நீ பேசி பேசி அவனுக்கு பழகம் இருக்குது. என்ன பண்ணுமே சரிதான். அது மட்டும் கிடையாது. எப்படி ஆனால் ஒன்று, இதை உன்னால் செய்து முடிக்க முடியுமா? ஒரு பெண், ஒரு பெண்ணிடத்தால் எதையும் சாதிக்கலாம். எப்படி இருக்குமா? எப்படி? பெண்ணால் அழிவது பெண்ணால், சாவது பெண்ணால், சகலமும் பெண்ணால். இதே விரால் விலகி விட்டுவேன். பிடி விஷத்தையும் கலக்கு அது மட்டும் கிடையாது. வேற எப்படி? நீங்க ஒரே ஒரு புள்ளி வைங்களேன், நான் ரங்கோலி கோலமே போடுறேன். அப்படியா? அது மட்டும் கிடையாது. எப்படி? நீங்க ஒரே ஒரு கோடு போடுங்களேன். போடுறேன். இது வரைக்கும் பைபாஸ் ரோடு இல்ல, இதுக்கு பைபாஸ் ரோடு அம்மா போடுறேன். நீ போடுற. அது மட்டும் கிடையாது. எப்படி? நீ வெள்ள மட்டும் காட்டு அம்மா அது மட்டும் கிடையாது. எப்படி? என்னுடைய வாழ்க்கைக்கு யார் குறுக்கே வந்தாலும் அவன் தாலி அருகத்து கொடுத்த எங்கவே மாட்டேன். அப்படியா? அடடா, பெண்டானே என்று குறைவாக பெண்டானே குறைவாக இடப்பட்டாரா? இந்த 8 மணி சேலைக்கு இல்லாத மகிமை எதுக்குமே கிடையாது. எப்படி கலாது? தெரியுமா? ஏன் ஒரு ஊர்ல ஊதாரியாவ குடிச்சு விட்டு எப்படி எப்படி இருப்பாங்க ஒரு ஆனவர்கள். ஆமா, ஆனா தொட்டு தாலி கட்டிய மனைவி போயிட்டு என்ன வேலை கேட்கட்டுமே, பொட்டிப்பா மாதிரி அடக்கிறவங்க தான் ஆம்பளை, அத பொட்டிப்பா மாதிரி அடக்கிறவங்க தான் ஒரு பொம்பளை. அந்த முந்தானைக்கு அப்படியே எங்களுக்கு முந்தானி வச்சின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் கிடையாது. ஒரு ஆம்பளை ஆட்டி வைக்க முடியும், நினைச்சா எங்களால முடியும். அப்படியா? ராஜா என்ன நீங்க போங்க, அது மட்டும் கிடையாது. நீங்க வண்டி நான் டிரைவர், அந்த வண்டி அவரு வண்டி, நீ மாடு. டிரைவர் வேணும்ல? சூட்சமே கருத்து. நீ எப்பேற்பட்ட ஆளு, நீ எப்பேற்பட்ட எனக்கு தெரியுது. அது மட்டும் கிடையாது. எப்படி? கூட்டாங்கடி எடுத்து பூட்டி விடுங்க. கரெக்டா 5 காலுகளா டமால் இருக்கும். இவ்வளவுதானே? நீ சொன்னது போல் சிறப்பாக நான் செய்து முடிக்கிறேன். நான் சென்று வர. நீ அப்பா, என்னுடைய அறிவுக்கு வேலை எடுத்திருக்கிறது. இதை அதிஜாக்கிரதையாக செய்து முடிக்க வேண்டும். என்னை பத்தி யாருக்குமே தெரியாது. போக தெரியும் பொல்லாதவன் யார் என்று, நாளுக்கு நாள் தெரியும் நயவஞ்சகள் யார் என்று, பழகத்தான் தெரியும் இந்த கலா யார் என்று. பாம்புக்கு பள்ளியில் வேஷம், தேலுக்கு கொடுக்கல் வேஷம். ஆனா இந்த கலாவுக்கு விஷயம். இப்பதான ஒரு கால் எடுத்து வச்சிருக்கேன். போக ஆட்டை என்னன்னு பாருங்க. வேணா அந்த பழக்கம் அந்த தண்ணியை தான் நான் சொன்னேன். நானும் 3 கிராம் தண்ணி